உக்ரைனோட தற்போதைய கமாண்டர் இன் சீஃபுங்க அப்படியே கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு வந்திருக்கும் போல தெரியுது. ஏன்னா இந்த ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட அதிபர் கமாண்டர் இன் சீஃப் தற்போதைய அலெக்சாண்டர் சிரிஸ்கி அவர்கள் வர உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஆடிட் பண்ணுவார் இல்லையா, என்னாச்சு ஏதாச்சு இது வரைக்கும் என்ன நடந்திருக்குது என்ன பண்ணிக்கிறாங்கன்னு. இப்போ ஆடிட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோங்க மொபைலைஸ் ஆகிருக்கிறாங்க நம்ம ஊரில், அதாவது நம்ம நாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 10 லட்சம் பேர் மொபைலைஸ் ஆகிருக்கிறாங்களாம்மா. ஓ 10 லட்சம் ஆர்மி வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்களா, பரவாயில்லையே, எல்லாத்தையும் வாங்க கேதர் பண்ணுங்க, ஒரு ஊனிடலாம் ரஷ்யாவை அப்படிங்கிறது போல அப்படியே கொஞ்சம் அப்படியே மோட்டிவேட் ஆகிருக்கிறாரு. கணக்கு எடுத்து பார்த்தோம்னா 3 லட்சத்துக்கு தான் வருது. கரண்டாக ஃப்ரண்ட் லைனில் மொபைலைஸ் ஆகிருக்கிற என்டையர் மொபைலைசேஷன் 3 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க சண்டை பிடிக்கிறதுக்கா. இப்போ 7 லட்சம் பேர் எங்கேயும் இருக்கிறா, வர சொல்லுங்க பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா ஆளாளுக்கு அதிபர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு தரேன், கொஞ்சம் டயர்டாக இருக்கும் உடம்புலாம் அப்படிங்கிறது போல ஒருத்தங்க கிளம்பிடுறாங்களாம்மா. அந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து அப்படியே கொஞ்சம் வருது. இப்போ நான் ஒரு கணக்கு சொல்கிறேன், சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படலாம். அதனால கொஞ்சம் மனசு கொஞ்சம் லேசாக இருக்கிறவங்களாம் இந்த இதை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க. காரணம் என்னன்னா, ஒரு சோல்ஜரோட ஒரு மாதம் சேலரி 70,000 ஹரின்யாஸ், அதாவது அந்த நாட்டோட பணம் படி வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க ஒரு நபருக்கு. அப்போ 7 லட்சம்னா எனக்கே அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே மயக்கம் வருது. அப்போ எப்படிங்க இது மட்டும்தானா உயர் பதவி இருக்கும்? அதாவது அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் 70,000 சொல்றேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் அடிச்சிங்கன்னா $10,000, அதாவது அமெரிக்க டாலர் தான் இன்சென்டிவ், புரியுதுங்களா? அவங்க நாட்டு காசு பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் வந்து டாலர்ல வந்து சேலரி கொடுக்குறாங்க. இந்த ஒரு டேங்க் அடிச்சோம்னா, ஒரு ட்ரோன் அடிச்சோம்னா, இந்த லேண்ட்செட் ஆப்ரேட்டர் அடிச்சோம்னா இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு ஒரு இன்சென்டிவ் இருக்குது. பே ஸ்கேல் பொறுத்து யார் யார் என்னென்ன மாதிரி வேலை செய்கிறாங்களோ அதுக்கு வரும். முன்னாடி ஒரு டேங்க் அடிச்சிட்டோம்னா 7 லட்சம் பேர்லேருந்து ஒருத்தங்க அடிச்சுக்கிறாங்களா? அதாவது மாசத்துக்குங்க 70,000 ஒரு நபருக்கு 7 லட்சம்ங்க. அப்போ அவருக்கு இருக்குமா இல்லையா அலெக்சாண்டர் சிரிஸ்கி அவர்களுக்கு? ஏன்பா என்னங்க இது நடந்திருக்குதுங்க, எனக்கு எங்கேங்க இதுக்கப்புறம் கரெக்டா வந்துடணும் பார்த்துக்குங்க, எனக்கு இவ்வளவு நபர்கள் வேணும் அப்படிங்கிறது போல அவர் பிரிச்சு சண்டை பிடிச்சிட்டு போல தெரியுது. அதனால வந்து என்ன மாதிரியான உக்ரைன் இது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியல. பட் எனிவே உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் பல நாடுகள்லையும் மாளிகை வச்சுருக்காங்க. அது வாஷிங்டன் டிசிலாம் மாளிகை இருக்குன்னு இருக்குன்னு பொய் பேசிட்டு இருக்கிறாங்க, வதந்திகள் பேசிட்டு இருக்கிறாங்க, அதையெல்லாம் நம்பிடாதீங்க. ஆனா 7 லட்சம் பேர் ஒரு நபருக்கு 70,000, எங்க அப்பா சே. ஓகே, ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது, எல்லாம் உக்ரைன்ல ஓட்டு போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நம்மளுக்கு எலெக்ஷன் வருது, ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் யோசிக்காதீங்க, ஓட்டு போறதுக்கு முன்னாடி யோசிச்சு ஓட்டு போட்டுருங்க, அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் இல்லை. அப்புறம் இது சொன்னது வந்து உக்ரைனும் கிடையாது ரஷ்யாவும் கிடையாது, ஏன்னா ப்ரொபகண்டான்னு சொல்லிடலாம் பாருங்க. இது சொன்னது வாஷிங்டன் போஸ்ட். ஏன்னா சமீப காலமா நிறைய விஷயங்கள் அப்படியே கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வச்சு இதன் அடிப்படையில் விசாரணை வச்சு இதுக்கு மேல சாங்ஷன் போடுவாங்க. அதாவது ஈரான் இப்படி பண்றாங்க, அவங்க அது வச்சுக்கிறாங்க, இவங்க இந்த கிருமி சோதனை பண்றாங்க அப்படிங்கிறது பல விஷயங்கள் இவங்க கட்டவிழ்த்து விட்டே இருப்பாங்க. அதன் அடிப்படையில அப்படியான அமெரிக்கா போய் விசாரிக்கும், விசாரிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் சாங்ஷன் இது போலலாம் நடக்கும். இது அமெரிக்காவோட மீடியா இவங்க ப்ரொபகண்டா பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இவங்களாம் நல்லவங்க, உண்மையை மட்டுமே பேசக்கூடிய நபர்கள். இதுக்கு மேல உங்ககிட்டயே விட்டார, நீங்க தான் சொல்லணும் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது. இந்த செய்தியை பத்தின உண்மை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே அடுத்த செய்திக்கு போனோம்னா, டேவிட் கெமரான் அவர்கள் பிரிட்டனோட யூகேவோட ஃபாரின் செக்ரட்டரி இவரு தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அதாவது பேசிட்டு இருக்கிறார் பார்லிமெண்ட். அதாவது என்னன்னா, ஏங்க நம்ம எக்கனாமிக் பவர்ஸா இருக்கிறவங்க நம்ம ஏங்க கடன் கொடுக்க கூடாது அப்படின்னு இருக்காரு. கடன் தானே கொடுத்துட்டு போட்டோம், இதுல என்னப்பா இருக்கு அப்படின்றது போல கேட்டீங்கன்னா, ரஷ்யாவோட அசட்டை ஃப்ரீஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த பணத்தை கடனா கொடுத்துடலாமா? அடே எப்படி பாருங்க, அந்த பணத்தை இவங்க லபக்குன்னு அமுக்கிட்டு எதை எடுத்து கொடுத்தா உக்ரைனுக்கு கொடுத்தாதானுக்கு தப்பு. இன்டர்நேஷனல் சட்டப்படி அதை ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யா வந்து இன்டர்நேஷனல் சட்டத்தை மீறினதுனால அவங்க பணத்தை வந்து ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த பணத்தை எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்காம உக்ரைனுக்கு அந்த பணத்துல இருந்து கடன் கொடுக்குறாங்க. அதாவது வட்டி வரும், யூகேக்கு வட்டி வரும். சரி, ஒரு கட்டத்துக்கு மேல எப்படிங்க ரஷ்யாவோட பணம் அன்ஃப்ரீஸ் பண்ணாதானே ரஷ்யா கொடுக்கணும், புரியுதுங்களா? என்ன எப்படிங்க கணக்கு சார்? இதனாலதாங்க
மேல் மக்கள் மேல் மக்கள். நல்ல ஐடியாங்க. அதாவது நம்மளோட காசு இல்லைங்க, புரியுதுங்களா? ஒரு காசு நம்ம கிட்ட கொடுத்துருந்தா அந்த காசு அமைக்கி அதை இன்னொருத்தங்கிட்ட கடனுக்கு கொடுத்து வட்டி வாங்கி நம்ம சாப்பிட்டு அவங்க கேட்டாங்கன்னா நீ இருப்பா, நீ சட்டத்தை மீறிட்ட. சரி, ஓகே, விடுங்க. நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம். அடுத்தது ஜெர்மனி கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏங்க செக்கு பிரான்ஸ் வந்து 8 லட்சம் தராங்களா? நாங்களும் தரங்க 8 லட்சம். எங்களுக்கு 8 லட்சம் செல் வேணும். ஏன்னா நேற்றுக்கு தான் பிரான்ஸோட அதிபரான எமானுவேல் மேக்ரான் அவர்கள் வந்து செக் ரிப்பப்ளிக்கிட்ட பேசிட்டு போயிருந்தார் இல்லையா, 8 லட்சம் செல்கள் வேணும் அப்படின்ட்டு. ஜெர்மனி வந்து நானும் பைசா தரேன், எனக்கு ஒரு 8 லட்சம் செல் கொடு. எதுக்காக? உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அது எல்லாரும் அந்த 8 வந்து நிற்கிறாங்க. அப்போ 8 லட்சமே எல்லாரும் வாங்கி உக்ரைனுக்கு கொடுக்க போறாங்க. ஒரு நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணா அந்த அளவுக்கு செஞ்சிட முடியுமா? ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கா? எப்படிங்க? அப்புறம் செக் வந்து செய்யறாங்க, இது எல்லாத்தையும் உக்ரைனுக்கு ரீடைரக்ட் பண்ணாம சில நாடுகளுக்குலாம் வித்தரான்னு குற்றச்சாட்டு உக்ரைன் தரப்பு வைக்கிறாங்களே. பல கேள்விகள் இருக்கு. இல்லை எப்படிங்க இது வாங்குற 8 லட்சத்தையும் கொடுத்துருவீங்களா, இல்லை ஆல்ரெடி கொடுத்ததுக்கான வாங்கி நீங்க ஸ்டோர் பண்றீங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. பட் ஆனா எதுக்குமே தெளிவான பதில் கிடைக்காது. ஜெர்மனி திரும்ப 8 லட்சம் செல்கள் வேணும் அப்படின்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறாங்க செக் கிட்ட. அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் இந்த அமெரிக்காலே வந்து பாத்தீங்கன்னா இருவேறு அணிகளா பிரிச்சுட்டாங்க. என்டையரா உலகம் இரு துருவமா பிரியதை விட அமெரிக்காவே இரு துருவமா பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது போல புரிய வருது. ஏன்னா அமெரிக்காவோட ஸ்போக் பர்சனான மேத்யூ மில்லர், தற்போதைய அரசாங்கம் ஜோ பைடன் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கிறவங்களாம் தீர்க்கமா நம்புறாங்க. எங்க இந்த கருங்கடலை நீங்க எடுத்து பாருங்க, ரஷ்யாவோட இன்னொரு படகு காலி. அதனால சோற அடிச்சு சொல்றோம், உக்ரைனால ரஷ்யாவை அடிச்சு ஜெயிக்க முடியும். இந்த பேட்டில் ஃபீல்ட்ல அவங்க கிட்ட இன்னும் நிறைய ரகசியங்கள் அவங்க மறைச்சு வச்சுக்கிறாங்க. களை மிறக்கி விட்டாங்கன்னா ரஷ்யா அப்படியே ஓடிடுவாங்க, உலகத்துல இருந்து வேற கிரகத்துக்கு போயிடுவாங்க. அவர் தரப்புல இருந்து இருக்குது. அதாவது உக்ரைன் கிட்ட இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. கண்டிப்பா பேட்டில் ஃபீல்ட ரஷ்யாவை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு இவர் நம்புறாரா? ஆனா இதே நேரத்துல ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பான் அவர்கள் ஜெயிக்கப்படலாம் அப்படின்னு நம்பக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்கிட்ட போய் எங்க ரஷ்யாவெல்லாம் ஜெயிக்க முடியாது உக்ரைனு இந்த சண்டையில, அதனால இதை எப்படி முடிச்சு வைக்கலாம் அப்படிங்கறது பத்தி டிஸ்கஷன் பண்றதுக்காக 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் என்னங்க, மார்ச் 8 மீட்டிங் நடக்க போகுது. ட்ரம்ப் அவர்களுக்கும் ஆர்பன் அவர்களுக்கும் நடுவுல பேசி முடிச்சு பாக பிரிவினை எல்லாம் எப்படிங்க பண்ணிக்கலாம். திமித்ரி மெத்வதேவ் அவர்கள், ரஷ்யாவோட முன்னாள் அதிபர், அவர் தரப்புல இருந்து ஒரு செட்டில்மெண்ட் வந்துருக்குது. இதுபடி பிரிச்சுக்கலாங்களா இல்லை எப்படிங்க அப்படிங்கிறது போல, இல்லை அவங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தது அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அதை பற்றி பேச போறாங்களாமா. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல முடிவா கொடுப்பாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதே அமெரிக்கால இருந்து ஆளுகின்ற அரசாங்கம் ஆள போக்கும் அரசாங்கம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இவங்க 2 பேருமே இரு துருவமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இந்த போலாண்டு இருக்கிறாங்களா, இவங்கள என்னதான் வந்து எய்டு கொடுத்து ஆயுதம் கொடுத்தாலும் போலாண்டு வழியா தான் உக்ரைனுக்கு போகுது. அப்படி போகவாது செய்யணுமா இல்லையா? ஏன்னா போலாண்டுல விவசாயிகள்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப அது கலவரமா மாறி சில நபர்கள் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்களாமா. இது மிகப்பெரிய பிரச்சனை தான் உக்ரைனுக்கு. ஏன்னா திரும்பவும் நீட்டிச்சுக்கிறாங்க. அதாவது மார்ச் 10 இந்த ப்ரொடெஸ்ட் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் ஃபார்மர்ஸ் இருந்திருக்கிறாங்க. ஆனா திருப்பி இன்னொரு மாசம் நீட்டிக்கலாம் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்களாமே. இது மிகப்பெரிய தலைவலியா உக்ரைனுக்கு மாறப்போகுது. இது எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்த செய்தி, இந்த ரஷ்யாவும் சீனாவும் திட்டம் போட்டு நிலவுல வந்து பாத்தீங்கன்னா 2035 அடுத்த 10 வருஷம் 11 வருஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிலவுல நியூக்ளியர் பிளான்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண போறாங்களாமா. எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணா என்ன நடக்கும்? அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டு போய் அங்கே வச்சுக்கலாம். ஆயுதங்களா இருக்கட்டும், இது வேணா கொண்டு போய் நிலவுல சேஃபா ஸ்டோரேஜா வச்சுக்கலாம். ஏன்னா நிலவு வந்து ஒன்ஸ் அழிக்க மாட்டாங்க. நிலவு போய் கம்ப்ளீட்டா அழிக்கிறாங்கன்னா திரும்பி அதுல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நம்ம பூமி மேலேயே விழுவோம். ஸோ பாதிப்பு இருக்கிறதுனால அதை ஈஸியாக யாரும் தாக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி சேட்டலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தாக்குறது கிடையாது. என்னதான் ரஷ்யா மேலே முடிஞ்சிட்டே இருந்தாலும் ரஷ்யா கில்லர் வச்சிருக்காங்க, சேட்டலைட் கில்லர் இருந்தாலும் இப்போ தொழில்நுட்பம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிட்டு இருக்கு. எல்லாரும் ஓடிட்டு இருக்கும்போது நம்மளும் வந்து ஓடணுமா இல்லையா? இதனாலதான் சந்திரயான் வந்து பார்த்தீங்கன்னா நிலவுல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். ஆனால் சில நபர்கள் இதெல்லாம் இப்போ எதுக்குங்க அப்படிங்கிறத கேட்டீங்க இல்லையா? இப்போ பாருங்க எதுக்குன்னு தெரியுதா? எல்லாரும் போய் அங்கே உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம என்னங்க பின்னோக்கி போயிட்டே இருக்க முடியுமா? எல்லாத்துக்கும் மேல் நோக்கியே பார்த்துட்டே இருக்க முடியுமா? நம்மளும் இது போல செய்யணும். நம்ம நிலவு தொட்டங்காட்டிக்கு தான் நம்மளுக்கு இப்போ கான்ஃபிடன்ஸ் இருக்கு. எதிர்காலத்துல நம்மளும் இது போல ஒரு நியூக்ளியர் பிளான்ட் அங்கே அமைச்சு நம்மளுக்கு வேணுங்கிற கரண்ட் ஜென்ரசிட்டி எடுத்து நம்ம வேணுங்கெல்லாம் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய ரோவராக இருக்கட்டும், சேட்டலைட்டாக இருக்கட்டும், கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? கரண்ட் இல்லாதனால. இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட் அங்கே இருந்துன்னா நம்மளுக்கு வேணுங்கிற கரண்ட் கிடச்சிதுன்னா நம்ம லிங்க் வச்சுக்கிட்டே இருந்துக்கலாம்னா சேட்டலைட்டோட. அது மட்டும் இல்லை, வேணுங்கிற ஆயத்தை கொண்டு போய் வச்சிருக்கலாம்ல.
எந்த டைம்ல வேணாலும் நிலவுல இருந்து ஏவி நம்ம பூமிக்கு வர மாதிரி செஞ்சுக்கலாம், எந்த நாட்டு வேணாலும் குண்டு போடுற மாதிரி செஞ்சுக்கலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா தானுங்க எதிர்காலத்துல எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளால இது பண்ண முடியும். ஏன்னா இப்பெல்லாம் சப்மரைன்ல இருந்து அணுவாயுதத்தை ஏவுறது, விமானத்துல இருந்து அணுவாயுதத்தை ஏவுறது, ஒரு லேண்ட்ல இருந்து அணுவாயுதத்தை ஏவுறதுலாம் போக நிலவுல இருந்து அணுவாயுதத்தை ஏவுறது அப்படிங்கிறது போல எதிர்காலம் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நம்ம நாட்டிலேயே பல பேர் இப்படி கேட்குறாங்க, மேற்குலக நாட்டுல இருந்து அவங்களுக்கு எல்லாம் எதுக்குங்கன்னு கேட்டு கொந்தளிக்கிறாங்கன்னா, நம்ம நாட்டிலேயே இதெல்லாம் ஏங்க இப்போதைக்கு தேவையா அப்படிங்கிறது போல கேட்டாங்க இல்லையா. அந்த டைம்ல நம்ம பதிவு கோவப்பட்டு போட்டதுக்கு காரணம் இதுதான். இதைத்தான் நம்ம அந்த பதிவுலயே சொல்லியிருப்போம், அணு ஆயுதம் ஆயுதங்கள்லாம் கொண்டு போய் நிலவுல வச்சு வேணுங்கும் போது பண்ணிக்குவாங்கன்னு. இப்ப தெரியுதுங்களா எத்தனை நாள் கழிச்சு இப்ப இந்த விஷயம் மேட்ச் ஆகுது பாருங்க. இதுக்கு தான் நம்மளோட விஞ்ஞானிகள் ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா, அவங்கள பாராட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்கு எடுத்துட்டு வந்துடுவாங்க அந்த பீரியட்ல பண்ணிச்சிங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நம்ம விஞ்ஞானிகள் நம்ம இப்ப செஞ்சுட்டோம், அவ்வளவுதான் மேட்ரு. இதை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு எல்லாத்தையும் பூசி பார்த்துட்டோம்னா யாருமே முன்னேற முடியாது வாழ்க்கையில. நம்ம இந்தியா முன்னேறணும், நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும்னா விஞ்ஞானிகளை பாராட்ட பழகிக்கணும், அவங்க எது செஞ்சாலும் மதிக்க பழகிக்கணும், அவ்வளவுதான். இது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. அப்புறம் சின்ன ரெக்வஸ்ட் பதிவு பார்க்குறவங்களுக்கு, இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம முதல் தடவை நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிட்டு பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ பதிவுகள் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலோட வளர்ச்சி அடையும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கு இது போல தொடர்ந்து பதிவுகளை போடுறதுக்கு. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.